அரசு தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ரங்க கலான்சூரிய அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பில் மகா சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். මාධ්‍යායතනවල කාර්යභාරය වෙන්නේ ආධාරිකව කිරීම නෙමෙයි. ඒක පුළුවන් නම් නවත්තන්න. එක්තරා මහත්යෙක් මේ ටීවීයක් ඉස්සරහට ඇවිදින් බුරනවා. නරියෙක් වගේ හූ කියනවා දැක්කා. நபரொருவர் தொலைக்காட்சி முன்னின்று நரியை போன்று ஊளையிடுகின்றார். இவர்கள் சோறு உண்ணுகின்றார்களா அல்லது புல்லை சாப்பிடுகின்றார்களா? கண்ணாடி அறைகளுக்குள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவர்கள் நாட்டுக்காக சேவையாற்றுபவர்கள் அல்ல, திருடர்கள், நாட்டை அழிவுக்கு இட்டு செல்பவர்கள், பிள்ளைகளை நேசிப்பவர்கள் அல்ல. இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் போது நன்றி கூறுங்கள். மிருகங்களை போன்று கூச்சலிடாது கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள குறைபாடுகளை ஆராய்ந்து நாட்டிற்கு பயனுள்ள வகையில் செயற்படுங்கள். அதுவே மனிதாபிமானமாகும். ஏதேனும் அனர்த்தம் ஒன்று ஏற்படும் சந்தர்ப்பங்களில் ஊடகமே முன் நிற்கின்றது. அதனை ஊடகங்கள் அறிக்கை எடுக்கின்றன. மனிதர்களே ஊடகங்களில் சேவையாற்றுகின்றனர். மக்களுக்கு ஏதேனும் அனர்த்தம் ஏற்படும் போது கருணை உள்ளம் கொண்டவர்களால் அதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அவர்களுக்கு உதவுவது சக மனிதர்களின் பொறுப்பாகும். ஊடகம் ஒன்றினால் அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது எனின் அதனை நிராகரிக்க முடியாது, குறை மதிப்பீடு செய்ய முடியாது. ஊடகங்களை நாம் பாராட்ட வேண்டும். ගම්මැද්ද වැඩසටහන තුළ සිරස මාධ්‍ය ජාලේ மக்கள் சக்தி திட்டத்தின் ஊடாக அரசியல்வாதிகளிடமிருந்து நழுவி செல்லும் விடயத்தை சிரச ஊடகம் கைப்பற்றியுள்ளது. மக்கள் சக்தி திட்டத்தின் ஊடாக அப்பாவி மக்களுக்கு குடிநீர், வீதிகள் உள்ளிட்ட அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் மக்கள் சக்தி திட்டத்தை பாராட்டுவது மாத்திரமின்றி எம்மிடமிருந்து நழுவி சென்ற விடயத்தை மக்கள் சக்தியின் ஊடாக மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் பாரிய அர்ப்பணிப்பை அவதானிக்கும் போது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்கள் சக்தி ஊடாக தலைவர்கள் உருவாகுகின்றனர். சமூகத்திற்குள் பலம் வாய்ந்த தலைவர்கள் உருவாகுகின்றனர். மக்கள் சக்தியின் ஊடாக இவர்கள் கலந்துரையாடும் விடயங்களை நாம் காண்கின்றோம். தமது நாட்டிற்காக கம்பீரமாகவும் கௌரவத்துடனும் பேசுகின்றனர். மக்கள் சக்தி எமது நாட்டை அபிவிருத்தி செய்யும் பாரிய சக்தி என தற்போது நாம் உணர்ந்துள்ளோம். இவர்கள் இவ்வாறு செயற்படுவார்களாக இருந்தால் கல்வி கற்றவர்கள் குளிரூட்டப்பட்ட அறைக்குள் இருந்து முட்டாள்தனமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் என எண்ண தொடங்குகின்றது. இதனால் இதனை விட புத்தி சாதுரியமாக செயற்படுவது சிறந்ததாகும். இவ்வாறான கருத்துக்களினால் அரசாங்கமும் அசௌகரியத்துக்குள்ளாகின்றது.